ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி 2 days வீடியோ போட முடியல. ஏன்னா 2 days வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 வீடியோஸ் மிஸ் ஆயிரும். ஏன்னா ஒன் டே வந்து 2 வீடியோஸ் போடுறோம். கிட்டத்தட்ட 4 வீடியோஸ் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆயிருக்குது. ஸோ அக்காளுக்கு மேரேஜ், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டைம் இல்லை. ஸோ 2 days நான் மார்க்கெட்டும் பார்க்கல என்ன கண்டிஷன் அப்படின்னு சொல்லி. ஸோ இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பார்க்கலான்னு வந்தால் அன்றைக்கி மார்க்கெட் லீவு. ஏன்னா May 1 தொழிலாளர் தினம். அதை பேஸ் பண்ணி மகாராஷ்டிரா டே அதுவும் ரிலேட்டடாட்டு மார்க்கெட் இன்றைக்கி லீவுது. May 1 வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் லீவ் விட்டுருக்காங்க. ஸோ நான் லாஸ்ட் அமெரிக்கன் மார்க்கெட் க்ளோஸ் எடுத்து பார்த்தேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு டவ் ஜோன்ஸ் வந்து 141 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு, 40,669 பாயிண்ட்ஸு. நாஸ்டாக் 17,446 பாயிண்ட்ஸு, 14 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். S&P 500 8 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு, 5,569 பாயிண்ட்ஸ். அந்த ரேஞ்சில் S&P 500 பாசிட்டிவ் ட்ரெண்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. அமெரிக்கன் மார்க்கெட் பார்க்கும்போது ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் ஆயிருக்குது. நம்ம மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நிஃப்டி 50 24,334 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு, 1.5% நெகட்டிவ். சென்செக்ஸ் 80,242 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு, 46 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். நிஃப்டி பேங்க் 304 பாயிண்ட்ஸ் விழுந்திருக்கு, 50,087 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 80 125 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு, 35,794 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. FIS டேட்டா 30 FIS வந்து 50 கோடிக்கு நெட் பயஸாக இருந்திருக்காங்க. டிஎஸ் 1,792 கோடிக்கு நெட் பயஸாக இருந்திருக்காங்க. அது 29 2,385 கோடிக்கு FIS நெட் பயஸாக இருந்திருக்காங்க. டிஎஸ் 1,369 கோடிக்கு நெட் பயஸாக இருந்திருக்காங்க. ஸோ இதுதான் லாஸ்ட் 2 days மார்க்கெட் FIS டேட்டா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சில கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்திருக்குது. சில கம்பெனிஸ் ஒரு நாளுக்கு முன்னாடி வந்த ரிசல்ட்ஸும் நான் இதில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ், அதோட ரிசல்ட்ஸ் பார்த்தேன். ரிசல்ட்ஸ் பெருசாக இல்லை. ஸோ எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸோட நெட் ப்ராஃபிட் 255 கோடி பண்ணியிருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸில் 10% விழுந்திருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 4,159 கோடி பண்ணியிருக்காங்க, 3.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதில் ₹2 டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட் ஜூலை 19. எபிட்டா 467 கோடி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ப்ரீவியஸ் குவார்ட்டர், அதாவது மார்ச் குவார்ட்டர் சேம் பீரியட் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது எபிட்டா குறைஞ்சிருக்குது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் ஃபுல் இயர் பேசிஸில் ஒரு 3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா மார்ஜின் 11.2% இருக்குது. கம்பெனி ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஜீரோ டெப்ட் அப்படிங்கிற இதில் தான் இருக்கிறாங்க. ஹை கேஷ் ஃப்ளோ ஜென்ரேஷன் இருக்குது. கேஷ் ஃப்ளோ ஆப்ரேஷன் இந்த ஃபினான்ஷியல் 25ல் 1,298 கோடியாக இருக்குது. டெட் ஃப்ரீ கம்பெனி இந்த கம்பெனி. கேஷ் ஃப்ளோ இருக்குது, டிமாண்டும் நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குறிப்பாட்டு மல்டிபிள் செக்டாரில் இருக்கிறாங்க. கிரிட்டிக்கல் பவர், சோலார் பிஸ்னஸ், பேட்ரிஸு, இதில் எல்லாமே இந்த கம்பெனி இருக்கிறாங்க. பட் ஓகே தான், ஃபண்டமெண்டலி ஓகே தான். அது இல்லாமல் ஹோலி ஒன் சப்சிடரியில் 1,200 கோடி எக்ஸைட் எனர்ஜி சொல்யூஷனில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு, கிரீன்ஃபீல்ட் மல்டி ஜிகாவாட் லித்தியம் அயன் செல் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி கண்ட்ரியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு இதுக்கு போர்டு அப்ரூவலும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒரு நல்ல ரிசல்ட்ஸ்ன்னு சொல்ல முடியாது, பட் நல்லா பண்ணுறாங்க. இந்த டைம் ரிசல்ட்ஸ் அடி வாங்கியிருக்குது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஆனால் ஸ்டாக் ப்ரைஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா 348 ரூபா இருக்குது. லாஸ்ட் மார்க்கெட்டில் ரிசல்ட்ஸ் அக்செப்ட் பண்ணாமல் ஸ்டாக் ப்ரைஸ் ஒரு 5% விழுந்துருந்துச்சுன்னா இன்னைக்கு பார்த்தேன். ஸோ 37 டைம்ஸ் இருக்குது. பி ரேஷியோ 37 இருக்குது. அதனால் இப்போதைக்கு வெயிட் பண்ணலாம் எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸில். இதே மாதிரி தான் கேட்டிருந்தீங்க அமர்ராஜா எனர்ஜி அண்ட் மொபிலிட்டி லிமிடெட். அது வந்து எக்ஸைரோட வேல்யூஷன் சீப்பாக தான் இருக்குது. இவங்களோட 68% ஆஃப் த ரெவன்யூ வந்து ஃபினான்ஷியல் 23ல் ஆட்டோமோட்டிவ் பேட்டரி டிவிஷனில் தான் வந்துருந்துச்சு. இவங்க நிறைய கார் கம்பெனிஸ் கூட டைப் பண்ணுறாங்க. சப்மரைனுக்கே பேட்டரி பண்ணுறாங்க. நீங்கள் வந்து எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸோட ஹிஸ்ட்ரி வீடியோவும் வந்து பிளேலிஸ்ட்டில் இருக்குது. அதே மாதிரி அமர்ராஜாவோட ஹிஸ்ட்ரி வீடியோவும் நம்மளோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது. அதெல்லாமே நீங்கள் பாருங்கள். சில கம்பெனிஸோட ஹிஸ்ட்ரி வீடியோலாம் நான் வந்து பேசி அப்டேட் பண்ணியிருப்பேன். வாய்ஸ் வேணால் கொஞ்சம் கிளியர் இல்லாமல் இருக்கும். அந்த டைம் சில வாய்ஸ் இஷ்யூலாம் இருந்துச்சு நம்ம வீடியோவில். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி வீடியோ நான் கிளியராக அப்டேட் பண்ணியிருப்பேன். ஸோ எக்ஸைட் அமர்ராஜாவோட ஷேர் ப்ரைஸ் வந்து 972 இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் சீப்பாக தான் இருக்குது கம்பேரிங் எக்ஸைடு. ஸ்டாக் போய் 18 இருக்குது. ஆனால் இப்போதைக்கு வாங்கலாமா அப்படின்னா மேபி ஆஃப்டர் த ரிசல்ட்ஸ் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஒரு 10 to 5% விழுந்து அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 900 பிரேக் பண்ணி கீழே வர பட்சத்தில் ஸ்லோவாக யூஸ் பண்ணலாங்கிறது என்னோட ஒப்பீனியன் அமர்ராஜாவில். பட் ஆப்பர்ச்சுனிட்டி ஜோனில் தான் இருக்குது. நான் வந்து 900 கீழே வர பட்சத்தில் ஸ்லோவாக யூஸ் பண்ணலாம் இருக்கிறேன். இது அமர்ராஜா எனர்ஜி அண்ட் மொபிலிட்டி லிமிடெடை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆயில் கார்பரேஷன் ஆக்சுவலி ப்ராஃபிட் 7,265 கோடி பண்ணியிருக்காங்க. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் ப்ராஃபிட் 150% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 1.95 lakh crore. குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் இதுவும் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் டிவிடெண்ட் ₹3 கொடுக்குறாங்க. பட் ரெக்கார்ட் டேட் அனௌன்ஸ்மெண்ட் வர லேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் 58% இயர் ஆன் இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ கன்சாலிடேட் நெட் ப்ராஃபிட் லாஸ்ட் குவார்ட்டரை கம்பேர் பண்ணும்போது 300 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா Q3ல் 2,155 கோடியாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 300 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது போக அவங்களோட ரெவன்யூவும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணியிருக்கிறாங்க. பட் இந்த கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் எல்லாமே விழும் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. பட் பரவாயில்ல, நல்லா பண்ணியிருக்கிறாங்க.
டோட்டல் எக்ஸ்பென்சஸ் ஒரு 2% விழுந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏர்னிங்ஸ் பர் ஷேர் 5.90 இருக்குது. ஸோ ஓவர்லாட்டு ரிசல்ட்ஸ் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்காங்க. பட் இப்போதைக்கு இதில் வெயிட் பண்ணுறது தான் பெட்டராட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வேதாந்தாவோட ரிசல்ட்ஸ் ப்ராஃபிட் 184% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 3483 கோடி 3483 கோடி. அலுமினியம் ஜிங்க் வால்யூம் அதிகமாக இருந்ததுனால ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோக ஒரு சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 1369 கோடி தான் ப்ராஃபிட் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதிகரிச்சிருக்குது. அதே மாதிரி டோட்டல் ரெவன்யூ 14% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 40,455 கோடி. ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் குவார்ட்டரை கம்பேர் பண்ணும்போது 3.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டோட்டல் இன்கம் 14% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 41,216 கோடி. டோட்டல் எக்ஸ்பென்சஸ் 34,560 கோடியாக இருக்குது. அடுத்தது நெட் டெப்ட் வந்து 53,251 கோடியாக இருக்குது. நெட் டெப்ட் டு எபிட்டா 1.2 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ இப்போதைக்கு வேதாந்தால வெயிட் பண்ணுங்கள். அகெயின் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது பார்த்துக்கலாம். வேதாந்தா நான் ஏன் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன்னா, ரீசன் வந்து அதில் அதிகமாக கடன் இருக்குது. அதனால தான் உள்ளே போகாமல் இருக்கிறேன். ஸோ டிமர்ஜர் அப்டேட்ஸ் கிட்டத்தட்ட 5 பிஸ்னஸாக டிமர்ஜ் பண்ண போகிறாங்க. இதில் வந்து செப்டம்பரில் மேபி டிமர்ஜரை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 15 அனாலிஸ்ட்டில் 10 அனாலிஸ்ட் வந்து இந்த ஷேருக்கு பை கால் கொடுக்குறாங்க. 4 பேர் வந்து ஹோல் கால் கொடுக்குறாங்க. ஒருத்தங்க செல் கால் கொடுக்குறாங்க. ஸோ ஓவர்லாட் இது வந்து வேதாந்தா அனௌன்ஸ் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ஃபெடரல் பேங்கோட ரிசல்ட்ஸ் வந்திருக்குது. இதில் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 2377 கோடி 8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் 13% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1030 கோடி. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 3.21% இருக்குது. கிராஸ் என்பிஏ 1.95% இருந்தது ப்ரீவியஸ் குவார்ட்டரில். இப்போ 1.84% குறைஞ்சிருக்கு. நெட் என்பிஏ 0.49% இருந்தது. இப்போ 0.44% குறைஞ்சிருக்கு. ஓவராலாட்டு ஃபெடரல் பேங்கோட ரிசல்ட்ஸ் நல்லா இருக்குது. டிவிடன் பார்த்தீங்கன்னா ₹1.20 கொடுக்குறாங்க. ஷேர் ப்ரைஸ் 196 இருக்குது. ஸோ இப்போதைக்கு ஃபெடரல் பேங்க்கில் வெயிட் பண்ணுங்கள். நம்ம ஆல்ரெடி கன்சிடர் பண்ணி ஒரு நல்ல ப்ராஃபிட் ரேஞ்சில் தான் இருக்கிறோம். இப்போதைக்கு வெயிட் பண்ணுங்கள். புக் வேல்யூ கீழே வர பட்சத்தில் ஃபெடரல் பேங்க்கில் ஃபோக்கஸ் பண்ணலாம். கிரீவ்ஸ் காட்டனோட ரிசல்ட்ஸுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ப்ரைஸ் கொஞ்சம் மேலே போயிருந்துச்சு. ஏன்னா ரெவன்யூ வந்து 22% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 822 கோடி பண்ணியிருக்கிறாங்க. நெட் ப்ராஃபிட் பல மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2.6 crores இந்த நெட் ப்ராஃபிட் இப்போ 24 கோடி பண்ணியிருக்கிறாங்க. டிவிடெண்ட் ₹2 கொடுக்குறாங்க. ஸோ எலக்ட்ரிக் மொபிலிட்டி கம்பெனி தான் அந்த கிரீவ்ஸ் காட்டன். ஸோ கிரீவ்ஸ் காட்டன் ஒரு நல்ல ரிசல்ட்ஸை போஸ்ட் பண்ணியிருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபினான்ஸ். அவங்களோட ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 16% இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் ஒரு 21% இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. கிராஸ் என்பிஏயும் குறைஞ்சிருந்துச்சு. அதாவது 1.18%லேருந்து 0.56% குறைச்சிருக்காங்க. நெட் என்பிஏ 1.05%லேருந்து 0.46% குறைச்சிருக்காங்க. அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 26% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒரு நல்ல ரிசல்ட்ஸ். ஆனால் பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து சில அப்டேட்ஸை கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட்டு ₹56 டிவிடெண்டு. இதில் ₹44 பார்த்தீங்கன்னா ஃபைனல் டிவிடெண்டு, ₹44 டிவிடெண்டு ஃபைனல் டிவிடெண்டு, ஸ்பெஷல் இன்ட்ரீம் டிவிடெண்ட் ஒரு 12. அப்போ டோட்டலாக ₹56 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த டிவிடெண்ட் அவங்க சொல்கிற ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ண டிவிடெண்ட் நினைக்கிறேன் அது ஜூலை 28 கிரெடிட்டடே ஆயிரும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு வந்து மே 30 ரெக்கார்ட் டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அந்த ஃபைனல் டிவிடெண்டுக்கு. இது போக ஸ்பெஷல் டிவிடெண்ட் ஒரு ₹12 அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த டிவிடெண்ட் எப்போ வரும்னு சொல்கிறாங்கன்னா, இதுக்கும் ரெக்கார்ட் டேட் தனியாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. மே 26 வந்து இந்த டிவிடெண்ட் கிரெடிட் ஆகும். மே 9 ரெக்கார்ட் டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது ஓகே. அடுத்தது ஸ்டாக் ஸ்பிளிட்டு போனஸ். ஸ்டாக் ஸ்பிளிட் 1:2 அந்த ரேஷியோவில் ஸ்பிளிட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இப்போ 1 இருக்கிறது 2 ஸ்பிளிட் ஆகும். அது ஒன்று. நெக்ஸ்ட்டு அடுத்தது போனஸ் பார்த்தீங்கன்னா 4:1. அப்போ 2 ஷேரை வந்து 4 அதாவது ஒரு ஷேர் 4 மாறுது. அப்போ 2 ஷேரு 4 கிடைக்கும்போது 8 டோட்டலாட்டு 10 ஷேர் வந்துடும். ஸோ ஓவர்லாட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு பஜாஜ் ஃபினான்ஸ் ஷேர் இருக்குன்னா அது கொஞ்சம் நாளில் இனி 10 ஷேராட்டு மாறிடும். அந்த ஸ்பிளிட்டு போனஸுக்கான ரெக்கார்ட் டேட் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு கிளியராக அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஓவர்லாட் இப்போ ₹56 டிவிடெண்டு, 1:2 ஸ்பிளிட்டு, ஒரு ஷேருக்கு 4 போனஸ். அதுக்கு வேண்டி இதில் பெனிஃபிட் உண்டு, இப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறது போனஸ் ஷேர் கொடுக்கறதுனால இப்போ ஷேர் வேணால் லாபம் அப்படின்னு மட்டும் யாரும் நினைக்காதீங்க. அதே வேல்யூவை தான் அவங்க கரெக்டாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுப்பாங்க. எக்ஸ்ட்ரா வேல்யூலலாம் ஒன்றும் ஷேர் நமக்கு கிடைக்க போகிறதில்ல. ஸோ ஸ்ப்ளிட்டு போனஸ் இதெல்லாம் வச்சு குழப்பி ஷேர் வந்து அதிகமாக வேல்யூவேஷன் இருக்கிற ஸ்டாக்கில் போய் வாங்கிறாதீங்க தயவுசெய்து. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உஜ்வன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். ஆக்சுவலி உஜ்வன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், ஈக்விட்டா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், ஜனா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், இந்த பேங்க்ஸோட ரிசல்ட்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தா நல்லாவே இல்லை. ப்ராஃபிட்லாம் பயங்கரமாக விழுந்திருக்குது. ஸோ ப்ரெஷர் கண்டினியூ ஆகுது. அதனால ஸ்மால் கேப் பேங்க் ஸ்டாக்ஸ் பார்க்கும் பெருசாக எக்ஸ்போஷர் வச்சிருக்கிறாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், அடுத்தது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து கொஞ்சம் பெரிய கம்பெனி தான். இவங்க சவுத் இந்தியன் பேங்க் மட்டும் தான் நான் இது வச்சிருக்கேன். அது போக கர்நாடகா பேங்க், இந்த மாதிரிப்பட்ட பேங்க்ஸ் தான். ரொம்ப ஸ்மால் கேப் பேங்க்ஸில் எக்ஸ்போஷர் வைக்காதீங்க. உஜ்வன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கோட ப்ராஃபிட் 75% விழுந்திருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 7% விழுந்திருக்கு. கிராஸ் என்பிஏ 2.68% 2.18% குறைச்சிருக்கிறாங்க.
நெட் என்பிஐ 0.56%லேருந்து 0.49% குறைச்சிருக்காங்க. ஸோ ஓவர்லாட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் விழுந்திருக்கு உஜ்வன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கில். பந்தன் பேங்க்கு கதை எப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹1.50 டிவிடெண்டு, நெட் ப்ராஃபிட் 482% இன்க்ரீஸ் ஆயிருக்கு 317 கோடி. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 4% விழுந்திருக்கு 2756 கோடி. பட் எஸ்டிமேஷனோட குறவாக தான் வந்திருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 6.7% இருக்குது. கிராஸ் என்பிஐ 4.71% இருக்குது. 4.68%லேருந்து குறைஞ்சிருக்கு. நெட் என்பிஐ 1.11%லேருந்து 1.28% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. விச் மீன்ஸ் பேட் லோன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு நெட் என்பிஐ. இது பந்தன் பேங்க் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இண்டஸ் டவர்ஸ் போனஸ் பைபேக் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே டிலே ஆகுது. எனக்கு அவங்களோட அந்த கமிட்டி சில இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஆகும் போல், அது இப்போதைக்கு பாஸ் பண்ணுறாங்க. பராஸ் டிஃபென்ஸோட Q4 ரிசல்ட்ஸ் நெட் ப்ராஃபிட் 98% இன்க்ரீஸ் ஆயிருக்கு 19.72 க்ரோஸ் பண்ணியிருக்கிறாங்க. 1:2 அந்த ரேஷியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஸ்பிளிட்டும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது போக அவங்களோட ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 35.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு 108 கோடியாக இருக்குது. டோட்டல் இன்கம் 112 கோடியாக இருக்குது 31.8% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா 1:2 அந்த ரேஷியோவில் வந்து ஸ்டாக் ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது எல்லாமே ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அப்ரூவலுக்கு அப்புறம் அந்த ரெக்கார்ட் டேட் எல்லாமே ரிலீஸ் ஆகும். 50 காசு டிவிடெண்டும் கொடுக்குறாங்க. எல்லாமே அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங் அப்ரூவலுக்கு அப்புறம் ரெக்கார்ட் டேட் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது போக QIP அப்டேட்டு ஒரு ₹1035 பர் ஷேருக்கு ஃபிக்ஸ் பண்ணி 135 கோடி வந்து அவங்க எக்ஸ்பென்சஸ் கேபிட்டல் ரெக்யூர்மெண்ட்ஸ் இதுக்கு வேண்டி QIP மூலமாட்டு ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது பராஸ் டிஃபென்ஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. இண்டஸ்இண்ட் பேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா 2 நாளாக ஒரு நாளுக்கு முன்னாடியே CEO வந்து ஸ்டெப் டவுன் ஆயிருக்கிறாரு. இந்த இதில் நிறைய இஷ்யூஸ் வந்து மேபி பாயிண்ட் அவுட் ஆகலாம்னு நினைக்கிறேன். அவங்களோட ரிசல்ட்ஸ் டைம் ஆல்ரெடி வந்து 1960 கோடி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரபன்சிஸ் நடந்திருக்கு டெரிவேட்டிவ் போர்ட்ஃபோலியோவில் அப்படிங்கிறது அப்டேட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சில இஷ்யூஸ் குறிப்பாக மைக்ரோ ஃபைனான்ஸ் அதில் ஒரு 600 கோடி டிஸ்கிரபன்சினி வந்து அது கடைசியில் பேங்க் மறுப்பு தெரிவித்தாங்க. இப்போ CEO வரை எக்ஸிட் பண்ணிட்டு போகிறாரு. ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் பார்த்துக்கலாம். ஸ்லோவாக யூஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சுன்னா எனக்கு தெரிஞ்ச ரிசல்ட்ஸ் விழும். அதே பட்சத்தில் ஷேர் ப்ரைஸும் விழ வாய்ப்பு இருக்குது. அதனால் பொறுமையை யூஸ் பண்ணலாங்கிறது என்னோட கருத்து. இப்போதைக்கு இண்டஸ்இண்ட் பேங்க்கில் வெயிட் பண்ணுங்கள். இல்லை ஆப்பர்ச்சுனிட்டி ஜோனில் தான் இருக்குது. கிட்டத்தட்ட புக் வேல்யூ கிட்ட தான் இருக்குன்னு நினைக்கிறேன். புக் வேல்யூ கியூலாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போதெல்லாம் ஸ்லோவாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபாக்ஸ்கான் வந்து ஆப்பிள் ஏர்பாட்ஸ் ஹைதராபாத்தில் ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணி எக்ஸ்போர்ட்டும் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஐஃபோன் ப்ரொடக்ஷனே அவங்களோட பெங்களூர் யூனிட்டில் எக்ஸ்பேண்ட் பண்ண இருக்கிறாங்கன்னு சொல்லி ஃபாக்ஸ்கான் தரப்புல வந்து அப்டேட் கொடுக்குறாங்க. ஈக்விட்டாஸ் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கோட ப்ராஃபிட் 80% விழுந்திருக்கு 42 கோடி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ப்ராஃபிட் விழுறதுக்கு எக்ஸ்பென்சஸ் அதிகரித்ததுனால இது விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ப்ராஃபிட் விழுந்ததுக்கு எக்ஸ்பென்சஸ் அதிகரித்தது ஒரு காரணம்னு சொல்கிறாங்க. ஜைடஸ் லைஃப் சயின்ஸுக்கு USFDA அப்ரூவல் கிடச்சிருக்கு. அவங்களோட ஒரு ஜெனரிக் கொலஸ்ட்ரால் ட்ரக்குக்கு வந்து நியாச்சின் எக்ஸ்டெண்டட் ரிலீஸ் டேப்லெட்ஸு இது வந்து கொலஸ்ட்ராலுக்கு யூஸ் பண்ணுற ட்ரக்கு. குறிப்பாட்டு மொராயா அகமதாபாத் ஃபெசிலிட்டியில் தான் இந்த ட்ரக்கை ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. இது வந்து ஜைடஸ் லைஃப் சயின்ஸ் கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. டாக்டர் ரெட்டி லேபார்ட்டரிஸ் சனோஃபி ஹெல்த் கேர் கூட ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. நாவல் ட்ரக்கை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு நிரிவிசம் குறிப்பாட்டு பைஃபார்டஸ் அப்படிங்கிற ஒரு ட்ரக்கு சினிட்டிகல் வைரஸ் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் 26 வந்து இந்த ட்ரக் வந்து லான்ச் பண்ணுவாங்க. 2 பேருமே பார்ட்னர்ஷிப் வச்சு தான் பண்ணுறாங்க. சனோஃபி ஹெல்த் கேர் இந்தியா பிரைவேட் லிமிட்டடும் டாக்டர் ரெட்டி லேபார்ட்டரிஸ் வந்து பார்ட்னர்ஷிப் வச்சு இந்த ட்ரக்கை கொண்டு வராங்க. ஃபினான்ஷியல் 26 இன்ட்ரடியூஸ் ஆகும்னு சொல்கிறாங்க, லான்ச் பண்ணலாம். இந்த பியோஃபார்டஸ் அப்படிங்கிறது வந்து யூரோப்பியன் யூனியன், USA, சைனா, ஜப்பான் இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் அப்ரூவல் இருக்குது. ஸோ இதை அங்கே வந்து மார்க்கெட்டும் பண்ணலாம். சென்ட்ரல் ட்ரக் அண்ட் ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் இவங்க மூலமாட்டு அப்புறம் இது அங்கே மார்க்கெட் பண்ணாங்கன்னா இவங்களுக்கு ஒரு நல்ல ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ரெட்டி லேபார்ட்டரிஸுக்கு கிடைக்க இருக்குது. சோர்லாட் இது ரெட்டிஸுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் பாண்ட் இஷ்யூன்ஸ் பிளான்ஸில் இருக்கிறாங்க. ஒரு 59 பிட்ஸ் ஒர்த்து பாண்ட் இஷ்யூன்ஸ் 0 கூப்பன் பாண்ட்ஸ் மூலமாட்டு ஃபண்ட் ரைஸ் பண்ண இருக்கிறாங்க போல் 5763 கோடிக்கு. இதோட மெச்சூரிட்டி காலம் 2035 வருஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. 15 வருஷம் இயர் பாண்ட் மூலமாட்டு 60,000 கோடி வரைக்கும் ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. 6,000 கோடி வரைக்கும் ரைஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. இது வந்து பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோஃபோர்ஜ் கொடுத்த அப்டேட். இவங்க கோஃபோர்ஜ் அட்வான்டேஜ் கோ சாப்பியன்ஸ் UK அதில் வந்து என்டையர் ஸ்டேக்குமே டைல்யூட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து UKல இருக்கிறவங்களோட ஹோலி ஓன் சப்சிடரி. ஸோ இதில் வந்து என்டையர் ஸ்டேக்குமே டைல்யூட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டாங்க கோஃபோர்ஜ். இது போக பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் LPG ரேட்ஸ் வந்து குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ₹14.50 இதுக்கான ரேட் குறைஞ்சிருக்குது. ஜெட் ஃபியூலுக்கு வந்து 4.4% வரைக்கும் ரேட் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 19 kg உள்ள சிலிண்டர் வந்து ₹14.50 ரெடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது போக ஜெட் ஃபியூல், ஏவியேஷன் டர்பைன் ஃபியூல்
4.4% குறைச்சிருக்கிறாங்க. 3954 ரூபா பர் கிலோ லிட்டருக்கு குறைச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூல் ரேட்ஸை வந்து குறைச்சிருக்கிறாங்க கவர்மெண்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் வந்து ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. 30 ரூபா டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட் ஜூன் 4ஆம் தேதி, அதுக்கான பேமெண்ட் டேட் வந்து ஜூன் 24ஆம் தேதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஜூன் 4ஆம் தேதி ரெக்கார்ட் டேட், பேமெண்ட் டேட் வந்து ஜூன் 28ஆம் தேதி அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஜூன் 24ஆம் தேதி பேமெண்ட் டேட்டு, டியூஸ்டே. ஸோ ஓவரால் இது வந்து டிசிஎஸ் கொடுத்த பாசிட்டிவ் அப்டேட்டு. ஸோ டிவிடன் 30 ரூபா வந்து ஜூன் 24ஆம் தேதி உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். டேக்ஸ் டிடெக்ஷன் ஆகி தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.